சென்னையில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்ததாக கூறப்படும் தொழிலதிபர் கடத்தப்பட்ட நிலையில் அவரை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மணி என்ற தொழிலதிபர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தரும் நிறுவனத்தை சென்னையில் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அவர் டொமினிக், முனியன் உள்ளிட்ட 4வரிடம் சுமார் 6 லட்சத்தை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 4வரும் மணியை கடத்தி வடபழனியில் உள்ள லாட்ஜில் அடைத்து வைத்துள்ளனர். பின்னர் மணியின் மனைவிக்கு போன் செய்து 6 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளனர். காவல்துறையினரை நாடிய அவரது மனைவி பணத்துடன் கடத்தல்காரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றுள்ளார். அப்போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்ததோடு மணியை மீட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில் கயிறு ஏற்றுமதி செய்யும் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. விஇ சாலையில் உள்ள கயிறு ஏற்றுமதி செய்யும் குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். ஆதார் அட்டை இல்லாததால் காட்டு யானை தாக்கி உயிரிழந்த தந்தையின் இழப்பீட்டை பெற முடியாமல் தவித்த பிள்ளைகளுக்கு புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் உதவி கிடைத்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் வெள்ளேரி பகுதியைச் சேர்ந்த மானு என்பவர் கடந்த பிப்ரவரியில் கேரளாவில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றபோது காட்டு யானை தாக்கி உயிரிழந்தார். அவருக்கு கேரள அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆதார் அட்டை இல்லாததால் இழப்பீடு பெற முடியாமல் மானுவின் 3 பெண் பிள்ளைகளும் தவித்து வந்தனர். இதுகுறித்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சென்று சந்தித்த பந்தலூர் வருவாய்த்துறையினர் அவர்களுக்கு ஆதார் அட்டை கிடைக்க ஏற்பாடு செய்துள்ளனர். சென்னையில் 6வது மாடியில் இருந்து விழுந்து 4 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் வசித்து வருபவர் திலீப். வேலூரில் வசித்து வரும் இவரது மனைவியின் பெற்றோர் கோயம்பேட்டில் அவர்களுக்கு சொந்தமான குடியிருப்பிற்கு வந்துள்ளனர். அவர்களை காணச் சென்ற திலீப் அவரது 4 வயது மகன் துருவனையும் அழைத்துச் சென்றுள்ளார். 6வது மாடியில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது துருவன் திடீரென ஜன்னல் வழியாக தவறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த சிறுவன் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.